Hi everyone. Welcome to Rajasa's Cracking AIS Academy. நம்ம இந்த வீடியோ செஷனில் வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்ட்ராட்டஜிக் அப்ரோச் டு கிளியர் ப்ரிலிம்ஸ் பை யூசிங் PYQ. நம்ம இப்போ இதுவரையும் கேட்ட வருஷத்தோட கொஷின்ஸ் வச்சு இதுக்கு முன்னாடி வருஷம் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றத அந்த தீம்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணி ஸ்டார்டிங் ஃப்ரம் ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி, மெடிவல் ஹிஸ்ட்ரி, மாடர்ன் ஹிஸ்ட்ரி, அதே மாதிரி என்விரான்மெண்ட், பாலிட்டி, ஜியோகிரஃபி, இது எல்லாத்தோட PYQ ஐடென்டிஃபை பண்ணி அதோட தீம்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி எந்த ஏரியாஸ் வந்துட்டு நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணணும், எந்த இடத்துல வந்துட்டு நம்ம எக்ஸ்ட்ரா எஃபோர்ட்ஸ் போட்டு நோட்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லா சீரீஸுக்குமே வந்துட்டு இருக்கும். இந்த வீடியோஸ் வந்துட்டு ரெகுலராகவே வந்து கண்டினியூ ஆகும் எல்லா சப்ஜெக்ட்ஸுக்குமே. நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டுடே இன்னைக்கு இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். PYQல ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரியில இருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதில் நான் முன்னாடி ஒரு ஐடியா மாதிரி கொடுத்துட்றேன், எந்த மாதிரி பார்க்கணும், எந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்ட்டு. தென் அந்த ஏரியாஸ் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ குரோனாலஜிக்கல் வைஸ் ஐவிஸில் ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஹர்ஷவர்தனா வரையும் பார்ப்போம். அது ஒரு பக்கம் பார்த்ததுக்கப்புறம் பர்டிகுலராக ஒரு தீம்ஸ்லாம் கேட்டிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஐவிஸ்லேருந்து எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, தென் சைட்ஸ் ஸ்பெசிஃபிக்காக வந்துட்டு எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, தென் லிட்ரேச்சர் ஸ்பெசிஃபிக்காக வந்துட்டு எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு இந்த வீடியோ சீரீஸ் வந்துட்டு இருக்க போகுது. ஸோ நான் அந்த ஏரியாஸ் வந்து சொல்லிடுறேன், நீங்களும் வந்துட்டு அதை போயிட்டு ஒரு க்ளூ மாதிரி உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன். அதை வந்துட்டு நம்ம அதைப்படி நான் ஏரியாஸும் சொல்லிடுறேன். நம்ம ஒரு சில கொஸ்டின்ஸை நம்ம எங்கள் கிளாஸ்லேயும் சால்வ் பண்ணுவோம். மீதி இருக்கிற கொஸ்டின்ஸை அந்த தீம்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி நீங்களும் போய் படிங்க. தென் அதை வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் வந்துட்டு ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி. வித் ரெஸ்பெக்ட் டு ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா பெர் இயர் 5 to 6 கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. அந்த 6 கொஸ்டின்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோன் ஏரியாஸாக தான் இருக்கும். பட் சம்டைம்ஸ் கொஞ்சம் டூ மச் டிஃபிகல்ட்டாக இருக்கும். பட் சில சமயங்கள்ல வந்துட்டு ரொம்ப ஈஸியாகவுமே கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எந்த ஏரியாஸ், ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சோர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத பார்த்துக்கலாம். ஏன்னா எங்கிருந்து கேட்பாங்கன்னு அப்படின்னு தெரியலனால ஒரு சில குறிப்பிட்ட சோர்ஸ் அதை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ டேக் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட SCERT புக் வந்துட்டு இருக்கும் ஃபார் வித் ரெஸ்பெக்ட் டு ஏன்ஷியன்ட் அண்ட் மெடிவலுக்கு. அதை எடுத்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சாலே மோர் தென் எனஃப். ஏன்னா அது போக இப்போ RS சர்மா இருக்கு, தென் சதீஷ் சந்திரா இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வித் ரெஸ்பெக்ட் டு மெடிவல் இந்தியா. நம்ம அதையும் ஒரு சோர்ஸாக வச்சுக்கலாம். பட் வித் ரெஸ்பெக்ட் டு இந்த ஏன்ஷியன்ட் மெடிவலுக்கு முதல் பிரைம் இம்பார்ட்டன்ஸ் வி ஷுட் கிவ் டு நம்ம தமிழ்நாடு SCERT. ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் எல்லா இன்ஃபர்மேஷனுமே இருக்கும். ஸ்டார்டிங் ஃப்ரம் ஐவிஸ்ல இருந்து ஹர்ஷவர்தனா, தென் மெடிவல் இந்தியா, குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல அது எல்லாமே கேட்டிருப்பாங்க. அதுல இருந்து தான் பெரும்பாலான கொஸ்டின்ஸ் வந்துட்டு நம்ம UPSCலேயும் வந்துட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுது. சரிங்களா? ஸோ முதல் விஷயம் அந்த நம்ம தமிழ்நாடு NCERT கவர் பண்றது. தென் நம்ம தீம் பேஸ்டு வந்து பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கொஸ்டின்ஸ் எப்படி கொண்டு போவோம் அப்படின்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஐவிசில இருந்து ஹர்ஷவர்தனா வரையும் பார்க்க போறோம். அந்த வித் ரெஸ்பெக்ட் டு ஐவிசில எந்த மாதிரி கேட்டிருக்காங்க அப்படின்றத வந்துட்டு நம்ம கொஸ்டின்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி நம்ம ஃபர்தரா வந்து முன்னாடி போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் நான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி தீம்ஸ் ஸ்பெசிஃபிக்காகவே போயிடலாம். இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு என்னென்னலாம் பார்க்க போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் பேசிக் கொஸ்டின்ஸு, தென் லைக் ஐவிசி பார்க்கும்போது வேதிக் பீரியட் அதில் எப்படி கேட்டிருக்காங்க, ரிக்வேதிக்ல லேட்டர் வேதிக்ல பீரியட் எப்படி கேட்டிருக்காங்க, ஐவிசி அண்ட் வேதிக் பீரியட் கம்பேர் பண்ணி எப்படி கொஸ்டின்ஸ் வந்திருக்கு அதை வந்து பார்ப்போம். ரெண்டாவது பிளேசஸ் அண்ட் சைட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த இது கேட்டாலுமே நம்ம NCERT ஆகுது SCERTல வந்துட்டு படிக்கும் போதுமே மேப் பேஸ்டில் வந்துட்டு புக்ஸ்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம என்ன பண்ணோம்னா அந்த மேப்ஸ்ல எந்தெந்த ஏரியாஸ் இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் ஹரப்பன் சைட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது என்னென்னலாம் இருக்கு, போர்ட் ரிலேட்டட் சிட்டிஸ் அதெல்லாம் என்னென்ன ஏரியாஸ்லாம் இருக்கு, தென் சிட்டிஸ் பிளஸ் அலாங் சைடு ஏதாவது ரிவருக்கு இது போகுதா அப்படின்றதையும் வந்து நம்ம வந்து பார்த்துக்கணும். ஸோ அந்த சின்ன சின்ன பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் மேப்ஸு, நோட் அப்படின்னு சொல்லி சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் இமேஜஸ் இருக்கும், டயக்ராம்ஸ் இருக்கும். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுல இருந்து தான் டைரக்டாக கொஸ்டின்ஸே வந்துட்டு எடுப்பாங்க. ஸோ அதையும் வந்து நம்ம பார்த்துக்கணும். தென் லிட்ரேச்சருக்கு அடுத்து பெர்சனாலிட்டிஸ், அந்த பீரியட்ல ஃபேமஸாக இருந்த பெர்சனாலிட்டிஸ் ஆர் டிராவலர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஹுவாஸ்வாங் அண்டு ஃபாஹில் அவங்கெல்லாம் வந்துட்டு நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ முதல் கொஸ்டின் with respect to IVC. I will read the question.
regarding the Indus Valley civilization, consider the following statements. This question was asked in 2011. It was predominantly a secular civilization and the religious element, though present, did not dominate the scene. Second statement, during this period, cotton was used for manufacturing textiles in India. So everyone knows that அந்த டைம்ல வந்து எந்த ரிலீஜியனை வந்து ப்ரிடாமினண்டா வந்து டாமினேட் பண்ணல, பட் ஆல்மோஸ்ட் செக்யூலராக தான் இருந்தது. ஓகேங்களா, நம்ம ஸ்டார்டிங் எல்லா டைப் ஆஃப் வந்துட்டு இந்த ஆஸ்பெக்ட் ஆஃப் த ரிலீஜியன் வந்து எடுத்துக்கும் போது நேச்சுரல் பேஸ்டு வர்ஷிப் இருந்ததுக்கு, அனிமிசம், அனிமேட்டிசம், அப்புறம் நேச்சுரலிசம், டோட்டினிசம், இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு அதுல வந்து இருந்திருக்கு. ஸோ அதை தான் சொல்றாங்க செக்யூலர் சிவிலைசேஷன். எஸ், அப்சல்யூட்லி கரெக்ட், செக்யூலர் சிவிலைசேஷன். செகண்ட், டியூரிங் திஸ் பீரியட் காட்டன் வாஸ் யூஸ்டு ஃபார் மேனுஃபேக்சரிங் டெக்ஸ்டைல்ஸ் இன் இந்தியா. ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் அந்த டைம்ல வந்து காட்டன் வந்து ப்ரிடாமினண்டா இருந்துச்சு. ஸோ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல என்னென்ன அக்ரிகல்ச்சரல் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் அந்த மாதிரி வந்து பார்க்கும்போது காட்டன் வந்து நம்ம இருந்தது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா போத் 1 and 2. ஸோ இந்த ஆஸ்பெக்ட்ல நீங்க படிக்கும் போது இப்போ ஐவிசி படிக்கிறீங்க அப்படின்னா ஐவிசி ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் நம்ம பார்ப்போம். இது நீங்க எப்படி படிக்கணும் அப்படின்னா, முதல் விஷயம் ஐவிசியில அவங்களோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஸ்பெக்ட், லைக் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் விஷயம் சைட்ஸ் பார்க்கணும். எந்தெந்த சைட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றத சைட்ஸ் பார்த்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு சைட்ஸுக்குமே வந்துட்டு வித் ரெஸ்பெக்ட் டு அந்த சைட்ஸ் ப்ரொஃபைலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. தோலவீரா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வாட்டர் கன்சர்வேஷன் இருக்கும், பனவாலி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃப்ளோ அந்த இதெல்லாம் இருக்கும். சரிங்களா, ஸோ அந்த மாதிரி மொகஞ்சதாரோ அப்படின்னு எடுத்தீங்கன்னா டான்சிங், அந்த மாதிரி ஒவ்வொரு சைட்ஸுக்கும் வந்துட்டு ஒரு சில ஸ்பெசிஃபிசிட்டி இருக்கும். அந்த ஸ்பெசிஃபிசிட்டி வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்து படிச்சிட்டோம் அப்படின்னா இட் வில் பி ஈஸி. ஓகேங்களா, ஸோ அந்த ஆங்கிள் தான் படிக்கணும். தென் அந்த சைட்ஸ் ரிலேட்டடா ஏதாவது ரிவர்ஸ்க்கு இது போகுதா அப்படின்றத ஃபர்தரா நம்ம படிச்சுக்கணும். தென் அந்த டைம்ல வந்துட்டு என்னென்ன எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் இருந்துச்சு, என்ன அனிமல்ஸ் வந்து அசோசியேட்டடா இருந்தது. சரிங்களா, அதுக்கப்புறம் அதர் ரிலேட்டட் ஆக்டிவிட்டிஸ் லைக் ரிலீஜியன், அந்த டைம் வந்துட்டு ரிலீஜியன் எப்படி இருந்தது, சோசியல் செட்டப் வந்துட்டு எப்படி இருந்தது. ஸோ இந்த ஆங்கிள் நீங்க படிச்சு வச்சிட்டீங்க அப்படின்னா வில் பி ஈஸி. சரிங்களா, ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த செகண்ட் கொஸ்டின். ஓகே, ஸோ இப்போ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் செகண்ட் கொஸ்டின் பார்ப்போம். விச் ஆஃப் த ஃபாலோவிங் கேரக்டரைசஸ் த பீப்புள் ஆஃப் இண்டஸ் சிவிலைசேஷன்? State number 1, they possessed great palaces and temples. They worshipped both male and female deities. They employed horse-drawn chariot in warfare. சரிங்களா, select the correct statements using the quotes given below. ஸோ இப்போ நீங்கள் இந்த கொஸ்டின்ஸ் படித்தாலே தெரியும். இப்போ நம்ம ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி ஓரளவுக்கு நம்ம மேலோட்டமாக பார்த்துருந்தாலே ஒவ்வொரு ஆர்கிடெக்சர் அண்ட் ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் ஸ்ட்ரக்சரல் சிக்னிஃபிகன்ஸ் வந்து எப்போ எமர்ஜ் ஆச்சு அப்படின்றது தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் டெம்பிள் அவங்க கொடுத்துருக்காங்க, நம்ம எல்லாருக்கும் ரஃபாக ஒரு ஐடியா இருக்கும். டெம்பிள் அப்படின்ற ஒன்று எமர்ஜ் ஆனதே வந்து டியூரிங் குப்தா பீரியட்ல தான் வந்தது. சரிங்களா, ஐவிசியில் வந்துட்டு தே ஃபாலோட் ரிலீஜியன்ஸ் அண்ட் எவ்ரி திங், பட் ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட்ல ஆர்கிடெக்சரல் வைஸ் வந்துட்டு நம்ம பெருசாக வந்து நம்ம எதுவுமே பார்க்கல. சரிங்களா, எஸ் கிரேட் பாத்லாம் இருந்தது, பட் அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இட் டெமான்ஸ்ட்ரேட்ஸ் த ரிலீஜியஸ் சிக்னிஃபிகன்ஸ் தான் இருந்துச்சே ஒழிஞ்சு அது பெரிய அளவுல டெம்பிள் அந்த அளவுக்கு வந்துட்டு செலிப்ரேட்லாம் பண்ணப்படல. there was no evidence that there was a temples and something. So second, they worshipped both male and female deities. நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தோம் அந்த இடத்துல வந்துட்டு செக்யூலர் சிவிலைசேஷன் அப்படின்ற மாதிரி. ஸோ சேம் வைஸ் தே போத் மேல் அண்ட் ஃபீமேல் டீட்டிஸ் வந்து இருந்திருப்பாங்க. ஃபேலஸ் வர்ஷிப்லாம் இருந்திருக்கும். அது நம்ம பேசிக் என்சிஆர்டிலே வந்து கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி ரிலீஜியன்லாம் ஃபாலோ பண்ண போகிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். நம்ம இப்போ எலிமினேஷன் மெத்தடில் போகும்போது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கண்டிப்பாக தப்புன்னு தெரியும். ஸோ மீதி இருக்கிறது ஆப்ஷன் 2 தான். 2 நமக்கு கண்டிப்பாக கரெக்ட்னு தெரியும். ஸோ ஆன்சர் பி இஸ் த ரைட் ஆன்சர். சரிங்களா, தேர்ட் தே எம்ப்ளாய்ட் ஹார்ஸ்-ட்ரான் சேரியட் இன் வார்ஃபேர், அது வந்துட்டு அந்த எவிடன்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ இட்ஸ் ராங் ஆப்ஷன். ஸோ ராங் ஆன்சர். ஸோ ஆன்சர் would be ஆப்ஷன் பி 2 only. சரிங்களா, ஸோ நம்ம லெட்ஸ் கெட் இன்டு தி தேர்ட் கொஸ்டின். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது 2012 கேட்ட கொஸ்டின். வில் ரீட் அவுட் த கொஸ்டின். த ரிலீஜியன் ஆஃப் இயர்லி வேதிக் ஆரியன்ஸ் வாஸ் பிரைமரிலி ஆஃப். ஸோ அடுத்து நான் ஆல்ரெடி சொன்னேன் ஐபிசி அப்படின்னா வேதிக், இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம வந்துட்டு 2 எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்த்து வச்சுக்கணும். ஸோ அப்படின்றப்போ அந்த டைம்ல எந்த ரிலீஜியன் ஆஃப் பர்டிகுலர்லாம் அவங்க கேட்டிருக்காங்க இயர்லி வேதிக் ஆரியன்ஸ் வாஸ் பிரைமரிலி ஆஃப் கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் பக்தி, ஆப்ஷன் பி இமேஜ் வர்ஷிப் அண்ட் யாக்னாஸ்,
ஆப்ஷன் சி வர்ஷிப் ஆஃப் நேச்சர் அண்ட் யாக்னாஸ் அண்ட் வர்ஷிப் ஆஃப் நேச்சர் அண்ட் பக்தி. ஸோ இந்த பக்தி அப்படின்றது வந்து நமக்கு தெரியும். அந்த பக்தியெல்லாம் வந்து மெடிவல் டைம்ல அந்த டைம்ல தான் வந்துட்டு பக்தி மூவ்மெண்ட் வந்து இதெல்லாமே வந்துச்சு. ஸோ ஈவன் இந்த ஃபார்ம் ஆஃப் பக்தி இட் வாஸ் நாட் எம்ப்ளாய் ஆர் டிப்ளாய் டியூரிங் த ஏர்லி வேதிக் ஆரியன்ஸ். வேற செகண்ட் இமேஜ் வர்ஷிப்பும் வந்து நமக்கு நல்லா தெரியும். இமேஜ் வர்ஷிப் கிடையாது, பட் யாக்னாஸ் இருந்துச்சு. தேர்ட் ஆப்ஷன் பாருங்க, வர்ஷிப் ஆஃப் நேச்சர் அண்ட் யாக்னாஸ். திஸ் இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். டி வந்துட்டு ராங். பக்தி அப்படின்றது வந்துட்டு எதுவுமே கிடையாது. ஸோ ரைட் ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் சி. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எந்த ஏரியாஸ் அப்படின்றது இப்போ நமக்கே தெரியும். ரிலீஜனை எந்த அளவுக்கு அவங்க ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படின்ட்டு இப்போ நம்ம முன்னாடி பார்த்த 3 கொஸ்டினுமே வந்து பார்த்தீங்கன்னா ஐவிசி அண்டு வேதிக் அந்த டைம்ல இருந்து இப்படி வந்து ரிலீஜியன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்ற அந்த தீம்ஸை தான் வந்து ஃபோக்கஸ் பண்றாங்க. ஸோ இனிமேலும் நம்ம போய் படிக்கும்போது அந்த ஆங்கிள் படிச்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது 4th கொஸ்டின். த ஃபேமஸ் ஃபீமேல் ஃபிகரிங் known as dancing girl found at Mohenjo-daro is made of. ஸோ இது வந்து வெரி வெரி ஈஸி கொஸ்டின். இது வந்து பார்த்தீங்கன்னா வெரி லாஸ்ட் இயர் கொஸ்டின், 2025 கேட்ட கொஸ்டின். நம்ம எல்லாருக்குமே இதுக்கு வெரி சிம்பிள் ஆன்சர் இது நமக்கு தெரியும். ஸோ ஆன்சர் இஸ் சி பிரான்ஸ். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒவ்வொரு சைட்ஸும் இருக்கும், நிறைய ஏகப்பட்ட சைட்ஸ் இருக்கு. மொஹஞ்சதாரோ, ஹரப்பா, சானுதாரோ, தேசல்பூர், அந்த மாதிரி ஏகப்பட்ட சைட்ஸ் இருக்கு. பனவாலி, லோத்தல், அப்புறம் தோலவீரா, அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஒவ்வொரு சைட்ஸ்லையும் போயிட்டு இதை யார் எக்ஸ்கவேட் பண்ணாங்க, தென் அந்த சைட்ஸோட ஸ்பெசிஃபிக் பாயிண்ட்ஸ் ஒரு சில இது இருக்கும், பின்னாடி பார்ப்போம் எந்த அளவுக்கு ரிப்பீட் ஆயிருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். அதே வந்துட்டு நம்ம நோட் எடுத்து படிச்சு வச்சுக்கிட்டோம், ரிவிஷன் பண்ணி இந்த ஏரியா நம்ம ஃபோக்கஸ் பண்ணாலே போதுமானது. சரிங்களா? ஸோ அடுத்து 5th கொஸ்டின் வந்துட்டு பார்ப்போம். It's a very important, interesting question. With reference to the difference between the culture of Rig-Vedic Aryans and Indus Valley people, which of the following statement is are correct? இது வந்து 2017 கேட்ட கொஸ்டின். படிப்போம். Rig-Vedic Aryans used the coat of mail and helmet in warfare, whereas the people of Indus Valley civilization did not leave any evidence of using them. நம்ம வந்து இதை ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தோம். எப்போனா இப்போ முன்னாடி போன கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கும்போது வார்ஃபேர்லாம் எதுவும் இருந்தா அப்படின்ற மாதிரி பார்த்தோம். ஸோ இதே கொஸ்டின்ஸ் தான், அந்த ஆப்ஷன்ஸ் அப்படியே தான் ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ எஸ், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்துட்டு கரெக்ட் ஆன்சர். செகண்டு, ரிக்வேதிக் ஆரியன்ஸ் நியூ கோல்ட், சில்வர், காப்பர், வேரஸ் இண்டஸ் வேலி பீப்புள் நோ ஒன்லி காப்பர் அண்டு அயன். நமக்கு நல்லா தெரியும், இதில் கீவேர்டு வந்து பார்த்தீங்கன்னா அயன். அயன் வந்துட்டு லேட்டர் வேதிக் பீரியட்ல தான் இன்ட்ரடியூஸ் ஆயிருக்கும். ஓகேங்களா? டியூரிங் ஐவிசி டைம்ல வந்து காப்பர் இருந்துச்சு, K3 மைன்ஸ் அந்த இதெல்லாம் வந்து காப்பர்லாம் வந்துட்டு இது இருந்தாச்சு, கணேஷ்பூர், ராஜஸ்தான், பர்டிகுலர்லி ராஜஸ்தான் ரீஜன்ஸ்ல. வேற அயன் வந்துட்டு அந்த டைம்ல கிடையாது. சரிங்களா? ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள் ஆன்சர். ஈவன் இன்சர்ட் இனிமே கொடுத்துருப்பாங்க, லேட்டர் வேதிக் பீரியட்ல தான் அயன் வந்திருக்கும் அப்படின்றது. ஸோ இஃப் யூ எலிமினேட் த டூ, ஸ்டில் வி ரிமைன் வித் எய்தர் ஆப்ஷன் ஏ ஆர் சி. ஸோ இந்த கொஸ்டின்ஸ், இந்த ஆப்ஷன்ஸ் வந்துட்டு அந்த வருஷம் வந்துட்டு கொஞ்சம் கான்ட்ரவர்சியலாக இருந்துச்சு இது ஆன்சர் அப்படின்னாங்க. பட் ஆஸ் பர் யூபிஎஸ்சி கீ வச்சு பார்க்கும்போது they said option C is the right answer. We'll read the C. Rigvedic Aryans had domesticated the horse, whereas there is no evidence of IVC having been aware of this animal. எஸ், நம்ம வந்து படிச்சிருப்போம் சுர்கோட்டடா அப்படின்ற இடத்துல வந்துட்டு ஹார்ஸ் போன் ரிமைன்ஸ் வந்து இருந்தது அப்படின்றத படிப்போம். பட் அப்படின்றப்போ எப்படி வந்து நோ எவிடன்ஸ் ஆஃப் ஐவிசி அப்படின்றத வந்துட்டு கொஸ்டின் கேட்கலாம். பட் அந்த வருஷம் ஆஸ் பர் யூபிஎஸ்சி அவங்க வந்து கொடுத்த ஆன்சர் சரி. பட் ஸ்டில் நம்ம அதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு சைட்ல இருந்து அந்த கிடைச்ச எவிடன்ஸ் வந்துட்டு இட் டஸ் நாட் எனஃப் டு கிளைம் தட் த ஐவிசி பீப்புள் ஆர் நோன் அபவுட் த ஹார்ஸ் அப்படின்ற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ அட் த எண்ட் ஆஃப் த டே யூபிஎஸ்சி என்ன சொல்றாங்களோ தான் ஃபைனல். ஸோ த ஆன்சர் வந்துட்டு இதுக்கு பார்த்தீங்கன்னா சி. சரிங்களா? ஸோ ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி இப்போ ஐவிசியில் வந்து இந்த இவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ரிலீஜியனை வச்சு எப்படி கேட்குறாங்க, ரெண்டு ரிக்வேதிக் அண்டு வேதிக் அண்டு ஐவிசி வந்து கம்பேர் பண்ணி எப்படி கேட்குறாங்க அப்படின்றது வந்து இப்படி பார்த்தோம். ஸோ இப்போ வந்து நம்ம சைட்ஸ்குள்ளே போகலாம். சரிங்களா? எந்த மாதிரியான சைட்ஸ் கேட்குறாங்க, பிளேஸ் வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் வித் ரெஸ்பெக்ட் டு யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் அப்படின்றத பார்ப்போம். எவ்ரி இயர் அவங்க நம்மக்கிட்ட வந்து விளையாடுறது பிளேசஸ்
அப்புறம் அது அசோசியேட்டான வேற ஏதாவது இடங்கள் இருக்கா, இல்லை லைக் நியோலித்திக் சைட்ஸாக இருக்கலாம், இல்லை அந்த இடத்துல டெரகோட்டா ரிமைன்ஸ் ஏதாவது இருக்கலாம், அந்த மாதிரியான கொஸ்டின்ஸாக கேட்பாங்க. தென் அது எந்த ஸ்டேட்ல இருக்கு அப்படின்றதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ அந்த ஆங்கிளில் பார்க்கலாம். நான் அதுக்கு ஆல்ரெடி சோர்ஸ் சொல்லிட்டேன். நம்ம பேசிக்ஸ் புக்ஸ்லேயே எங்கெங்கெல்லாம் பிளேஸ் ஸ்பெசிஃபிக்காக கொஸ்டின் இருக்கு, இல்லை மேப்பிங் ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் இருக்கும், அந்த இடத்துல நிறைய கவனம் செலுத்தி அதை வந்து படிச்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் பார்ப்போம். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் அரப்பன் சைட் அப்படின்னு கேட்குறாங்க. நான் இப்போ தான் சொன்னேன், அவங்க டைரக்டாக இது வந்து 2019 கேட்ட கொஸ்டின். சரிங்களா? வில் சி த ஆப்ஷன். சானுதாரோ, எஸ். கோட் டிஜி, இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் இருக்கு. ஆப்ஷன் டி பாருங்க, தேசல்பூர். தேசல்பூர் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத்ல இருக்கு. வெரஸ் சோகாரா அப்படின்ற இடம் வந்து பார்த்தீங்கன்னா யூபியில் உத்தரப்பிரதேசில் இருக்கு. பட் இட்ஸ் நாட் த ஹரப்பன் சைட், வெரஸ் இட் இஸ் ப்ரிடாமினன்ட்லி இட்ஸ் அ மௌரியன் சைட். டியூரிங் அசோகா டைம்ல நம்ம ராக் எடிக்ட்ஸ்லாம் பின்னாடி பார்ப்போம். ஸோ அந்த இதில் வந்துட்டு சோகரா பற்றி எப்படி ஃபெமைன் ரிலீஃப்லாம் வந்துட்டு எப்படி பண்ணியிருக்காங்க, என்ன பண்ணாங்க அப்படின்றது அந்த சோகரா இன்ஸ்கிரிப்ஷன்ல தான் வந்து அதை பற்றி பேசியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். இஸ் நாட் த ஹரப்பன் சைட். அது ஒன்று பார்த்துக்கணும். தென் ஃபர்தராக நீங்கள் வந்து பிவைக்கு வச்சு படிக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, டேக் திஸ் எஸ் அ கியூ. இப்போ 4 சைட்ஸ் சொல்லியிருக்காங்களா, மறுபடியும் நீங்கள் போயிட்டு இந்த 4 சைட்ஸை ஃபர்தராக படிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சானுதாரானா எங்கே இருக்கு, அதோட ஸ்பெசிஃபிசிட்டி என்ன, அதோட ப்ரொஃபைலிங் பார்த்துக்கங்க, அந்த இடத்துல என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்றத பார்த்துக்கணும். செகண்ட் கோர்டிஜி, அதே மாதிரி. தென் தேசல்பூர். ஃபார் எக்ஸாம்பிள் தேசல்பூர் குஜராத்ல இருக்கு. அங்கே என்ன சில ப்ரிடாமினன்ட் ஐட்டம்ஸ் ஏதாவது இருக்கா, வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா படிச்சு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிங்க. ஸோ மேபி கேட்கலாம், 26ல கேட்கலாம், 27ல கேட்கலாம், எப்போ வேணாலும் கேட்கலாம். ஸோ அதை வந்து நம்ம பார்த்து எடுத்து வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வந்துட்டு யூபிஎஸ்சி சைட்ஸில் வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக அந்த ஸ்பெசிஃபிக்காக சைட்ஸை பற்றி கேட்குறாங்க. தென் இதுல இருந்து நம்ம கொஸ்டின்ஸ் ஃபர்தராக எப்படி வந்து தீம்ஸ் வந்து ரிப்பீட் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 2002ல கேட்ட கொஸ்டின், ஒரு பக்கம் ஏன்ஷியன்ட் சைட்ஸ் கொடுத்துட்டாங்க, அனதர் சைட் ஆர்கியாலஜிக்கல் ஃபைண்டிங்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து இப்போ கேட்கறதில்ல, பட் மேபி இன் ஃபியூச்சர்ல வந்து இந்த மாதிரி கேட்கலாம். மேட்ச் த ஃபாலோவிங் மாதிரி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ லோத்தல், இந்த சைடு சைட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, காளிபங்கன், தோலவீரா, பனவாலி. சரிங்களா? இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளோட் ஃபீல்ட், டாக்யார்ட், டெரகோட்டா ரெப்ளிகா ஆஃப் ப்ளோ அண்ட் அன் இன்ஸ்கிரிப்ஷன் கம்ப்ரைசிங் 10 லார்ஜ் சைஸ்டு சைன்ஸ் ஆஃப் ஹரப்பன் சைட். சரிங்களா? ஓகே, லோத்தல் நம்ம எல்லாருக்குமே தெரியும், விச் இஸ் பிரசன்ட் இன் குஜராத் அண்ட் இட்ஸ் அ டாக்யார்ட். அங்கே தான் வந்துட்டு அந்த ஷிப்பிங் அதெல்லாமே நடக்கும் அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும். ஸோ ஏ அப்போ 2 அப்படின்றப்போ we know that either answer should be B or D அப்படின்ட்டு. ஓகே, பி பார்ப்போம். காளிபங்கன், எஸ், நம்ம அந்த சைட்ஸ் ப்ரொஃபைலிங்லேயே நம்ம வந்து படிச்சிருப்போம். ப்ளோட் ஃபீல்டு அதான் கரெக்ட் ஆன்சர் அப்படின்ட்டு. அவனும் 2 ஆப்ஷன்லையுமே பிக்கு வந்து 1 தான் கொடுத்துருக்காங்க. இப்போ சிக்கு 4 or 3 அப்படின்றது தெரியணும். தோலவீரா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் வந்துட்டு தோலவீரா பற்றி தெரிஞ்சுக்கணும். இப்போ வெரி ரீசெண்டாக வந்துட்டு நம்ம ஒரு யுனெஸ்கோ சைட்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க. தென் அது போக ஃபார் வாட்டர் கன்சர்வேஷனுக்கு இட் இஸ் தோலவீரா இஸ் நோன் ஃபார் வாட்டர் கன்சர்வேஷன் டியூரிங் ஏன்ஷியன்ட் டைம்ஸ். அதுவும் ஒரு முக்கியமான விஷயம். 2வது முக்கியமான விஷயம், அங்கே நிறைய சைன் போர்டு வந்து இருக்கும். அது வந்து நம்ம பேசிக் புக்ஸ்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதே தான் இங்கே கொஸ்டினாகவும் கேட்டிருக்காங்க. ஸோ வி நோ தட் சிக்கு வந்து 4 அப்படின்னு. தென் பனவாலி வந்து டெரகோட்டா ரெப்ளிகா ஆஃப் ப்ளோ, அது வந்து டெரகோட்டாஸ் வந்துட்டு அங்கே இருக்கும் அப்படின்றத வந்துட்டு அதுவும் வந்து நம்ம வந்து படிச்சிருப்போம். ஓகேங்களா? ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. ஓகே, நம்ம இதுக்கு அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போவோம். இதை வச்சே நம்ம எப்படி அடுத்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத. ஓகே, இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 2000 if I'm not wrong 22ல கேட்டது. Which of the following ancient towns is well known for its elaborate system of water harvesting and management by building series of dams and channelizing water into connected reservoirs? ஸோ நம்ம இப்போ தான் பார்த்தோம் எப்படி வந்துட்டு 2002ல கேட்ட கொஸ்டின்ஸ் தான் சேம் கொஸ்டின்ஸ். நம்ம அந்த இதை படிச்சிருந்தாலே தெரியும், அதுல இருந்தால் ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா we know the answer இல்லையா? ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். Water harvesting and management, Dholavira is known for this water harvesting and management. Then Kalibangan already நம்ம மேலே பார்த்தோம், இது வராது. ராக்கி காரி
இதை வந்து போய் படிச்சு வச்சுக்கணும். இப்போ ஐம் நாட் ராங், ராக்கிகிரி வந்துட்டு லார்ஜஸ்ட் சைட் எது அப்படின்றத பார்த்துக்கணும். லார்ஜஸ்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏரியா எந்த ஹரப்பன் சைட் அப்படின்றத பார்த்துக்கணும். தென் ரோப்பார்ல வந்துட்டு ஒரு சில யூனிக் திங்ஸ்லாம் இருக்கும், லைக் பரியல் வித் டாக்ஸ் அந்த மாதிரிலாம். ஸோ ரோப்பாரும் வந்துட்டு எங்க இருக்கு, அது அசோசியேட்டட் ஃபேக்ட்ஸ் என்ன அப்படின்றத பார்த்து வச்சுக்கிறது ரொம்பவுமே முக்கியம். சரிங்களா? ஸோ நம்ம அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பார்ப்போம். ஓகே, இது வந்து பாத்தீங்க அப்படின்னா சேம் இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி தான். அந்த பேட்டர்ன் வந்து நமக்கு தெரியும். எப்படி வந்துட்டு சைட்ஸ் அண்ட் சைட் ஸ்பெசிஃபிக் கேட்குறாங்க அப்படின்றது. இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 2021 கேட்ட கொஸ்டின். ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் ஒரு பக்கம் கொடுத்துருக்காங்க, அனதர் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் நோன் ஃபார் வாட் அப்படின்ற மாதிரி சிம்பிளாக கேட்டிருக்காங்க. புர்சாம் ராக்கட் ஷ்ரைன்ஸ், சந்திரகேட்டுகர் டெரகோட்டா ஆர்ட், கணேஸ்வர் காப்பர் ஆர்டிஃபேக்ட்ஸ். ஸோ நம்ம வந்து எது கரெக்ட் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. நம்ம வந்து பேசிக்ஸில் வந்து படிச்சிருப்போம், ஐபிசி அந்த ஹிஸ்டாரிக்கல் பேலியோலித்திக், மீசோலித்திக், நியோலித்திக் அந்த ஆஸ்பெக்ட்ல வந்து படிக்கும்போது புர்சஹாம் அண்ட் குஃப்ரக்கர் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சிச்சுவேட்டட் இன் ஜம்மு காஷ்மீர், நோன் ஃபார் நியோலித்திக் சைட்ஸ். சரிங்களா? இது ரெண்டுமே ஃபேமஸ் நியோலித்திக் சைட்ஸ். அண்ட் அது போக புர்சஹாம் இஸ் நோன் ஃபார் பிட் டுவெல்லிங். ஓகேங்களா? அந்த குழி மாதிரி இருக்கும், குழிக்குள்ள வந்துட்டு பீப்புள் வில் பி லிவிங் தர். அந்த மாதிரியான யூனிக் ஃபேக்ட்ஸ் இஸ் அசோசியேட்டட் வித் புர்சஹாம். சரிங்களா? இட்ஸ் நத்திங் அசோசியேட்டட் வித் ராக்கட் சயின்ஸ். சரிங்களா? அது வந்து நமக்கு பேசிக்காக தெரியணும். ஸோ ஒன்று நம்ம ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா ஏ வராது, பி வராது. தென் வி ஆர் ரெஸ்ட் வித் எய்தர் சி ஆர் டி. 3 கண்டிப்பாக வரும். இப்போ நம்ம 2 மட்டும் பார்க்க போகிறோம், 2 வருமா வராதான்னு. சந்திரகேட்டுகர் இது வந்து பார்த்தீங்கன்னா என்சிஆர்டியில் இதை பற்றி கொடுத்துருப்பாங்க. எந்த இடத்துல இருக்குன்னா மேப்ல மார்க் பண்ணியிருப்போம். சந்திரகேட்டுகர் இட்ஸ் அ வெல் நோன் ஃபார் 2 விஷயத்துக்கு. ஒன்று வந்து இட்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் ட்ரேடிங் சென்டர், போர்ட் டவுன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது ஃபேமஸ் ஃபார் டெரகோட்டா ஆர்ட். இது ரெண்டுக்குமே ஃபேமஸான விஷயம். இது எங்க இருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் வந்து இருக்கு சந்திரகேட்டுகர். ஸோ 2 முக்கியமான விஷயம் பார்த்தா, ஒன்று போர்ட்டு, இன்னொன்று டெரகோட்டா ஆர்ட்டுக்கு. ஸோ செகண்ட் இஸ் கரெக்ட். ஸோ தேர்ட் பார்க்க தேவையில்ல, பட் ஸ்டில் நம்ம பார்ப்போம். கணேஷ்வர் ரீஜியன் எங்க இருக்கு வந்து பாத்தீங்கன்னா ராஜஸ்தான்ல வந்து இருக்கு. சரிங்களா? ராஜஸ்தான் நம்ம கொஞ்சம் முன்னாடி டிஸ்கஸ் பண்ணோம். ஐவிசியில வந்துட்டு K3 மைன்ஸ் அப்படின்ற ஒரு சைட்ஸ் இருக்கு. தட் சைட் இஸ் நோன் ஃபார் காப்பர் ஆர்டிஃபேக்ட்ஸ். அங்கதான் வந்து இந்த கணேஷ்வர்ன்ற ரீஜியன் இருக்கு. இது டைரக்ட்லி மென்ஷன் இன் என்சிஆர்டி அண்ட் தமிழ்நாடு எஸ்சிஆர்டியில மென்ஷன் பண்ணப்பட்ட இடங்கள் தான். ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி 213. இப்போ எதுக்கு வந்துட்டு அந்த பிவைக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், இந்த இடத்துல சந்திரகேட்டுகர் அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா? இதே சேம் கொஸ்டினை நெக்ஸ்ட் இயர் 2024 வந்து எப்படி ரிப்பீட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். சரிங்களா? பாருங்க, இந்த கொஸ்டின் வந்துட்டு they were asked in 2024. சேம் நேம் சந்திரகேட்டுகர். will read the question. Consider the following information. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஏரியாஸ் வந்து ஈஸி, தீம்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். பட் கொஞ்சம் டிஃபிகல்ட்டி லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக 3 இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 12 இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. சரிங்களா? ஒரே ஒரு கொஸ்டின் தான், அதில் 12 இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. பட் நம்ம எப்படி பிவைக்யூ ஹெல்ப்போட இதை வந்து அப்ரோச் பண்ணலாம் அப்படின்றதான் இந்த சீரியஸ் எப்படின்னு பார்ப்போம். இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் 2021 சந்திரகேட்டுகர் அதை பற்றி கேட்டிருந்தாங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எங்கன்னு ஆல்ரெடி சொன்னேன், வெஸ்ட் பெங்கால். இன்கேஸ் அதை நம்ம ப்ரொஃபைல் பண்ணிட்டு நல்லா பிவைக்கு அனலைஸ் பண்ணிட்டு வந்தோம்னா யூ ஹவ் கான் த இட்ஸ் நாட் சிச்சுவேட்டட் இன் ஒடிசா, சிச்சுவேட்டட் இன் வெஸ்ட் பெங்கால். ஸோ அதனால இது தப்பு. பட் ட்ரேடிங் போர்ட் ஆன் தட்ஸ் கரெக்ட். சரிங்களா? பட் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வெஸ்ட் பெங்கால் கிடையாது, சாரி ஒடிசா கிடையாது, வெஸ்ட் பெங்கால். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராது. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ரிமூவ் பண்ணிடுவோம். ரிமைனிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 1 3 ஒன்லி அண்ட் 3 and 4 ஒன்லின்னு இருக்கு. இப்போ செகண்ட் ஆப்ஷன் வந்து பாருங்க, இது எல்லாமே நம்ம வந்து பேசிக்ஸ்ல வந்து படிச்சிருப்போம். இனம்கான் மகாராஷ்டிரால சால்கோலித்திக் சைட்ஸ்ல வந்து நம்ம இதுக்கு முன்னாடி கொஸ்டின்ஸ் வந்து புர்சஹாம் பார்த்தோம். புர்சஹாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வந்து நோன் நியோலித்திக் சைட்ஸ்ன்றது தெரியும். அதே மாதிரி அதோட பேரலாவே அடுத்து இருக்க சைட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சால்கோலித்திக் சைட்ஸ், இனம்கான் மகாராஷ்டிரா, இது வந்து அதில் படிச்சிருப்போம். ஸோ 2 வந்து எல்லாருக்குமே தெரியும் கண்டிப்பா வரும் அப்படின்ட்டு. அப்போ 2 இருக்கிற ஒரே ஆப்ஷன் தான் நம்ம எலிமினேட் பண்ணதுக்கு அப்புறம் ஆப்ஷன் பி பாருங்க 2 1 3. வில் ரீட் 3 ஆல்சோ. மாங்காடு கேரளா மெகாலித்திக் சைட்ஸ்.
ஸோ திஸ் இஸ் ஆல்சோ கரெக்ட் ஆன்சர். இன்கேஸ் இது வந்து உங்களுக்கு தெரியல அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நமக்கு ரெண்டு வந்து தெரியும் சரிங்களா. அதை வச்சு நம்ம வந்து எலிமினேட் பண்ணி ரைட் ஆன்சர் வந்து அரைவ் ஆயிடலாம். ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் ஹவு வி ஆர் அரைவிங் த ரைட் ஆன்சர் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் வெதர் வி நோ த ஆன்சர் ஆர் நாட். ஓகேங்களா. எல்லா ஏரியாஸும் படிக்கிறத விட நம்ம தெரிஞ்ச ஏரியா, நோன் ஏரியாஸை பிவைக்யூ ஹெல்ப்போட பார்த்துட்டு போகும்போது இட் வில் ஹெல்ப் அஸ் டு அரைவ் த ரைட் ஆன்சர். ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே சரி, இப்போ நம்ம இப்போ அடுத்து எங்கே போகலாம் அப்படின்ட்டா இன்னொரு முக்கியமான ஏரியாஸ். ஃபார் எக்ஸாம்பிள் போர்ட். நம்ம ஆல்ரெடி சைட்ஸ் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். நம்ம சந்திரகேட்டுகரே பார்த்தோம், இட்ஸ் இம்பார்ட்டன்ட் போர்ட் டவுன்ஸ் அப்படின்ட்டு. ஸோ நம்ம ஒரு பிவைக்கு வந்துட்டு கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது தெரியும், த போர்ட் சிட்டிஸ் அண்ட் போர்ட் ரிலேட்டட் டவுன்ஸ் ஆர் ஸோ டியர் டு யூபிஎஸ்சி அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி ஆங்கிள் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். இன் 2020 கேட்ட கொஸ்டின்ஸ் இது. With reference to period of Gupta dynasty in ancient India, the towns Ghantasala, Kadura, Chaul were well known as அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா. எதுவுமே கேட்கல, அந்த பிளேஸ் நேம் வந்து மட்டும் கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஏ ஆப்ஷன் போர்ட் ஹேண்ட்லிங் ஃபாரின் ட்ரேட். ஓகே. கேபிட்டல்ஸ் ஆஃப் பவர்ஃபுல் கிங்டம்ஸ், பிளேசஸ் ஆஃப் எக்ஸ்க்யூசிட் ஸ்டோன் ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர், இம்பார்ட்டன்ட் புத்திஸ்ட் பில்கிரிமேஜ் சென்டர்ஸ். ஸோ நம்ம ஆல்ரெடி இப்போ தான் டிஸ்கஸ் பண்ணோம். ஜஸ்ட் நீங்கள் இன்கேஸ் அந்த எக்ஸாம் சென்டரில் வந்துட்டு நம்ம அந்த எக்ஸாம் சென்டரில் அந்த கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்ணுறோன்றது ரொம்ப முக்கியம். நம்ம பார்த்தோன்னே சம்டைம்ஸ் இது எதுக்கு கேட்டிருக்காங்க அவங்க கூட தெரியாது. இந்த நாளில் எது வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்ற மாதிரி நீங்கள் திங்க் பண்ணீங்க அப்படின்னாலே யூ வில் கெட் அன் ஆன்சர். நம்ம பிவைக்யூவில் பார்த்துருக்கோம், அவங்க போர்ட் பேஸ்டு கொஸ்டின்ஸ் நிறைய கேட்டிருக்காங்க. ஸோ அப்படின்றப்ப மற்ற ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம கம்பேர் பண்ணும்போது ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக்கலி வெரி இம்பார்ட்டன்ட் லொகேஷன். ஓகேங்களா. ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, போர்ட் ஹேண்ட்லிங் ஃபாரின் ட்ரேட். ஸோ மற்ற ஏரியாஸும் நீங்கள் வந்து படிக்கும்போது இந்த மாதிரி பிளேசஸ் எங்கெங்கெல்லாம் மென்ஷன் பண்ணுறாங்களோ அதெல்லாம் ரொம்ப முக்கியம், போய் நல்லா படித்து வச்சுக்கணும். அதே மாதிரி 2020 இஃப் ஐம் நாட் 3 கேட்ட கொஸ்டின். வித் ரெஃபரன்ஸ் டு ஏன்ஷியன்ட் சவுத் இந்தியா, கொர்க்கை, பூம்புகார் அண்ட் முசிறி வேர் வெல் நோன் ஆஸ். இது வந்து நமக்கு சிம்பிளாக எல்லாமே தெரியும். இது மூணுமே ரிலேட்டட் டு தமிழ்நாடு ஸ்பெசிஃபிக் கொஸ்டின்ஸ் தான். நம்ம படிச்சிருப்போம், ஏன்ஷியன்ட் இந்தியாலையும் படிச்சிருப்போம், என்சிஆர்டியில், ஈவன் நம்ம ஸ்கூல் டைமில் கூட வந்து நம்ம ஸ்கூல் டைம்ஸில் கூட படிச்சிருப்போம். ஸோ இது வெரி சிம்பிள் ஆன்சர். த ஆன்சர் இஸ் போர்ட். பட் இப்போ மறுபடியும் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அடுத்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, லைக் இந்த ஸ்ரைன்ஸ் ஆஃப் ஜெயின் திருத்தங்கரா, இதெல்லாம் வந்து நம்ம போய் படித்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி தான் அந்த ஆப்ஷன்ஸ் விட்டுட்டு மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாம் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்றதையும் கையோட நம்ம போய் படிச்சு வச்சுக்கணும். ஸோ இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் இப்போ சைட் ஸ்பெசிஃபிக்காக பார்த்து ஆல்மோஸ்ட் இந்த கொஸ்டின்ஸ்லாம் பார்த்துட்டோம். இனிமேல் நீங்கள் வந்து என்சிஆர்டியில் படிக்கும்போது இல்லை எஸ்சிஆர்டியில் படிக்கும்போது மேப்ஸ் அது ரிலேட்டடான கொஸ்டின்ஸு சைட்ஸ் ஏதாவது கேட்டிருக்காங்களா அந்த சைட்ஸை சும்மா கூகுள் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. தென் பிவைக்குள்ள ஏதாவது கொஸ்டின்ஸ் வந்து வந்திருக்கா ஓகேங்களா, சைட் ஸ்பெசிஃபிக்காக அதையும் போய் படிச்சு வச்சுக்கோங்க சரிங்களா. எத்தனை கொஸ்டின்ஸ் வந்து சைட் ஸ்பெசிஃபிக்காக வந்தாலும் அதோட எல்லாத்தையும் பற்றி படிச்சுக்கிறது தெரிஞ்சுக்கிறது, சின்ன நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஈவன் உங்களுக்கு டைரக்டாக ஆன்சர் அரைவ் ஆக ஹெல்ப் பண்ணல அப்படின்னாலும் எலிமினேட் பண்ணி ஆன்சர் அரைவ் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. நெக்ஸ்ட் மூவ் பண்ணுவோம். தென் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இந்த சிம்பிள் கொஸ்டின் இது வந்து ஆல்ரெடி கேட்டது. பட் இதை வந்து எப்படி கரண்ட் அஃபேரோட ஒரு சில கொஸ்டின்ஸ் எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படின்றது சின்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான். த நேஷனல் மோட்டோ ஆஃப் இந்தியா சத்யமேவ ஜெயதே இன்ஸ்கிரைப்டு பிலோ த எம்ப்ளம் ஆஃப் இந்தியா இஸ் டேக்கன் ஃப்ரம். இட்ஸ் அ கொஸ்டின். வி நோ த ஆன்சர். த ஆன்சர் இஸ் முண்டக உபானிஷத் சரிங்களா. இப்போ நம்ம இதை எப்படி வந்து கரண்ட் அஃபேரோட கம்பேர் பண்ணிக்கிறது, கரண்ட் அஃபேர் ரிலேட் பண்ணி படிக்கிறது அப்படின்னு நம்ம கொஸ்டின் வரலாம். இப்போ இது எல்லா உபானிஷத்தும் போய் படிச்சிருங்க சரிங்களா. படிச்சுட்டு இப்போ டேர்ம்ஸ் இருக்கு. இப்போ சத்தியமேவ ஜெயதே அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக நம்ம G20 மீட் எல்லாமே நடந்தது. அப்போ வந்துட்டு பெரிதும் பேசப்பட்ட ஒரு மோட்டோ வந்துட்டு வசுதெய்வ குடும்பகம், த வேர்ல்ட் இஸ் ஒன் ஃபேமிலி அப்படின்ற வந்துட்டு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், படிச்சிருக்கோம். கொஸ்டின் எப்படி வரலாம் அப்படின்னா வசுதெய்வ குடும்பகம் அப்படின்றது எந்த உபநிஷத்துல இருந்து வந்தது அப்படின்ற மாதிரி கொஸ்டின் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். இன்ஃபேக்ட் இது வந்து சிடிஎஸ்ல சிஏபிஎஃப்ல வந்து கேட்டிருக்காங்க 2024 or 3 நாட் ராங். ஸோ அதை வந்து எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு இருக்கும். இந்த ஆன்சர் இஸ் மகா உபனிஷத் ஓகேங்களா. இந்த வசுதெய்வ குடும்பகம் அப்படின்ற ஒரு
இதை வந்து அந்த ஐடியா வந்துட்டு மகா உபநிஷத்துல இருந்து எடுத்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நீங்களும் போயிட்டு இந்த மாதிரி ஏதாவது ஸ்லோகன் எடுத்திருக்காங்க அப்படின்னா மற்ற உபநிஷத்துலாம் வந்துட்டு என்னன்றதை படிச்சுக்கணும். தென் இந்த உபனிஷத் அப்படின்னு பேசும்போது தான் எனக்கு வந்து இன்னொரு கொஸ்டின்ஸ் ஞாபகம் வருது. அது என்ன கொஸ்டின் அப்படின்னா, ஆல்ரெடி பிவைக்குள்ள கேட்ட கொஸ்டின்ஸ் தான். தெர் ஆர் நோ பேரபிள்ஸ் இன் த உபனிஷத் அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருப்பாங்க. 2024 கேட்ட கொஸ்டின் நினைக்கிறேன். தென் அடுத்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உபனிஷத் வந்துட்டு வெரி ஏர்லியர் தென் புராணாஸ் அப்படின்றது வந்துட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்துட்டு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா யூ வில் கெட் அன் ஐடியா. ஸோ எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, எப்படி சால்வ் பண்ணும் அப்படின்ற ஒரு ஐடியா வந்துட்டு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதுவரையும் இப்போ நம்ம வந்து லைக் இப்போ ஐவிசி சைட்ஸ் வந்து பார்த்துருக்கோம். தென் நம்ம அதர் ரிலேட்டட் சைட்ஸ், போர்ட் டவுன்ஸ் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்றத வந்து பார்த்துருக்கோம். ஸோ இந்த இப்போ தீம்ஸ் வந்துட்டு இந்த ஆங்கிளில் வந்து போயிட்டு இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்னென்னலாம் பார்ப்போம் அப்படின்னா, அசோகன் பீரியட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? அசோகால வந்து என்னென்ன கேட்டிருக்காங்க, தென் மீன்ஸ் மௌரியன் எம்பையர், தென் போஸ்ட் மௌரியன் எம்பையர்ல என்னென்ன கேட்டிருக்காங்க, அதுக்கடுத்து செகண்ட் குப்தால என்னென்ன கேட்டிருக்காங்க, தென் போஸ்ட் குப்தால என்னென்ன கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து ஹர்ஷவர்தனால என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கீவேர்ட்ஸ் வச்சு கேட்பாங்க, திஸ் கீவேர்ட்ஸ் ரிலேட்டட் டு வாட் அப்படின்ற மாதிரி. சரிங்களா? அந்த மாதிரி ஒரு 2 கொஸ்டின் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், with reference to culture history of India, which one of the following is the correct descriptions of the term parameters? சரிங்களா? இது ஆக்சுவலாக கைண்ட் ஆஃப் ஒரு ஆர்ட் அண்ட் கல்ச்சர் பேஸ்டு கொஸ்டின்ஸ் தான். பட் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் வந்து நம்ம தனியாகவே ஸ்பெசிஃபிக்காக எப்படி தீம்ஸ் பேஸ்டு கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம பின்னாடி பார்க்கணும். பட் சின்ஸ் இந்த கொஸ்டின்ஸ் வந்து போகையில் கையோட பார்த்துட்டு போயிடலாம். பராமிதாஸ் அப்படின்றது வந்து யார் அப்படின்னா, the people who are perfections whose attainment lead to the bodhisattva path. ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம புத்தாஸ்ல வந்துட்டு படிப்போம். புத்தாஸ் அண்ட் ஜெயினிசம்ஸ் அந்த பார்ட்ல வந்து நம்ம படிப்போம். the people who are following these things, perfections and nirvana வந்துட்டு ஃபாலோ பண்ற பீப்புள் வந்துட்டு we will call as paramitas. அந்த டைம்ஸ் வந்து அதுக்கு மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இட் இஸ் ரிலேட்டட் டு புத்திசம். ஓகேங்களா? the option C is the right answer, like perfections whose attainment led to the bodhisattva path. So C is the right answer. Then அதை ஃபாலோ பண்ணியே அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். லைக் குப்தா, இது வந்து பார்த்தீங்கன்னா என்சிஆர்டி புக்கில் அந்த குப்தா டைனஸ்டி ஸ்டார்ட் ஆன முதல் பேஜிலே இருக்கும் அந்த விஸ்தி அப்படின்ற டேம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது சான்ஸ்கிரிட் டேம்ஸ் இருக்கு, இல்லை ஏதாவது நியூ டேம் லைக் பாலி டேம், அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் படிக்கும்போது கோ த்ரூ பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் அந்த டேர்ம்ஸ் மட்டும் தனியாக எடுத்து அது என்னன்றதை தெரிஞ்சு வச்சுக்கிங்க. ஓகேங்களா? அது எதுக்காக யூஸ் பண்ணாங்க டேர்ம்ஸை அப்படின்னா என்ன அப்படின்றத பார்த்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. வித் ரெஃபரன்ஸ் டு forced labor, Vishti in India during the Gupta period, which of the following is the correct statement? ஓகேங்களா? இப்போ அந்த புக்கில் என்ன இருக்கும் அப்படின்னா, அந்த சோர்ஸ் ஆஃப் இன்கமாக வந்துட்டு இது பண்ணியிருப்பாங்க. அந்த டைமில் அவங்க எக்கனாமிக் என்ன பண்ணாங்க அப்படின்றத வந்துட்டு இதில் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். இட் வாஸ் considered a source of income for the state, a sort of tax paid by the people. சரிங்களா? அப்போ ஃபோர்ஸ்டு லேபர், விஸ்தி அப்படின்ற டேர்ம்ஸ்லாம் போய் பார்த்துட்டு தென் ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ இது என்னன்றதை பார்த்துட்டு நோட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. தென் மற்ற இது பார்த்தீங்கன்னா இட் வாஸ் டோட்டலி ஆப்சென்ட் இன் த மத்திய பிரதேஷ், ராங். ஃபோர்ஸ்டு லேபர் வாஸ் என்டைட்டில் டு வீக்லி வேஜஸ், ராங். த எல்டஸ்ட் சன் ஆஃப் த லேபரர் வாஸ் சென்ட் அஸ் எ ஃபோர்ஸ்டு லேபர், இதுவும் வராது. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த மாதிரி ஏரியாஸ்லாம் நீங்கள் படிக்கும்போது இப்போ நான் சொல்கிறேன், இப்போ இனிமேல் நம்ம நெக்ஸ்ட் வர்ற அப்கமிங் சீரியஸில் நம்ம மௌரியாஸ் பார்ப்போம், தென் போஸ்ட் மௌரியாஸ்ல ஸ்பெசிஃபிக்காக அசோகாஸ் பார்ப்போம். ஓகேங்களா? தென் குப்தா, தென் போஸ்ட் குப்தா, தென் லிட்ரேச்சர் பார்ப்போம். ஓகேங்களா? இந்த 2 பீரியட்லையும் வந்து லிட்ரேச்சர்ஸ் பார்ப்போம். தென் அது ரிலேட்டடாக அதர் ஸ்பேஸ் எப்படி வந்து கேட்டிருக்காங்க அப்படின்றதையும் வந்துட்டு நம்ம பர்டிகுலராக பார்ப்போம். இந்த ஆங்கிளை வந்து நம்ம படிக்கும்போது ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, அவங்களோட சோசியோ எக்கனாமிக் அண்டு ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் இந்த ஆஸ்பெக்ட்ல தான் நம்ம படிக்க போகிறோம். சரிங்களா? தென் இது போக ஃபாரின் ட்ராவலர்ஸ் வந்து யாராவது வந்திருக்காங்களா அப்படின்றத பார்ப்போம். தென் வேற ஏதாவது டைட்டில், அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக கொடுக்கப்பட்ட டைட்டில் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்றத பார்ப்போம். சரிங்களா? ஸோ
இப்போ இதுவரையும் வந்துட்டு நம்ம சைட் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தோம். பட் இன்னும் கூட கொஞ்சம் சில சைட்ஸ்லாம் இருக்குது. எப்படி வந்துட்டு அந்த தீம்ஸ் சொன்னல, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அஜந்தா கேவ்ஸ் வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? அஜந்தா கேவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி மறுபடியும் ஏதோ ஒரு ஆங்கிளில் அதை கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. அது ரிலேட்டடாக ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அந்த அஜந்தா கேவ்ஸ் எந்த அளவுக்கு முக்கியம், அதை எப்படி படிக்கணும் அப்படின்றது நமக்கு தெரியும். 2014 கேட்ட கொஸ்டின், 13 ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, அதை பார்ப்போம். கன்சிடர் த ஃபாலோவிங் ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ்: அஜந்தா கேவ்ஸ், லேபாக்சி டெம்பிள், சாஞ்சி ஸ்தூபா. விச் ஆஃப் த above places is are known for mural paintings? சரிங்களா? ஸோ இப்போ ஆப்ஷன் ஏ அஜந்தா கேவ்ஸ், லேபாக்சி டெம்பிள், இது ரெண்டுமே வரும். சாஞ்சி ஸ்தூபாவில் வந்து நம்ம நல்லா தெரியும் அவங்க பெயிண்டிங்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. சரிங்களா? பட் மற்றதெல்லாமே இருக்கும். ரெயில்ஸ் இருக்கும், மேலே ஆர்கிடெக்சரல் வைஸ் வந்து நம்ம நிறையா பார்ப்போம். ஹார்மிகா, அண்டா, அந்த மாதிரி எல்லாமே வந்து பார்ப்போம். சரிங்களா? வேற அங்கே முரால் பெயிண்டிங்ஸ் வந்து இட் இஸ் நாட் எனி திங் அசோசியேட்டட் வித் முரால் பெயிண்டிங்ஸ் ரெஸ்பெக்ட் டு சாஞ்சி ஸ்தூபா. ஸோ லெட்ஸ் ரிமூவ் ஆப்ஷன் 3. ஸோ 3 ரிமூவ் பண்ணிங்கன்னா பட் ஃபர்ஸ்ட் அண்ட் 2 வந்துட்டு வரும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2006 அஜந்தா கேவ்ஸ்ன்றது நமக்கு ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க. அது வந்து இம்பார்ட்டன்ட் ஏரியா ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்றது. அதை ஃபாலோ பண்ணி மறுபடியும் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டுருக்காங்க அப்படின்னு. ஸோ அப்போவே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா என்ன ஏரியா, எங்கே இருக்குது, அது பக்கத்தில் ஏதாவது ரிவருக்கு இது போகுதா, இல்லை அதில் என்னென்ன, ஃபார் எக்ஸாம்பிள் பத்மபாணி அப்படின்ற ஒரு எல்லாமே 2017 வந்து கேட்டாங்க. நம்ம ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சரில் பார்ப்போம் அந்த கொஸ்டின்ஸ்லாம். ஸோ அசோசியேட்டட் வித் எனி இமேஜஸ் ஆர் புத்திஸ்ட் ஸ்டாச்சு அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்றத படித்து வச்சுக்கணும். சரிங்களா? இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2014 கேட்ட கொஸ்டின், வித் ரெஃபரன்ஸ் டு த இந்தியன் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் கன்சிடர் த ஃபாலோவிங் கிளாஸ். ஸோ இதை நம்ம ஆர்ட் அண்ட் கல்ச்சர்லையும் பார்ப்போம். பட் அந்த ஏரியாஸ் வந்து அந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றதுக்காக நான் இந்த கொஸ்டின்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ஃபேமஸ் ஒர்க் ஆஃப் ஸ்கல்ப்சர் இந்த பக்கம் சைட். The grand image of Buddha's Mahaparinirvana with numerous celestial musicians above and the sorrowful figures of his followers below. Agenda இருக்கு. Yes, this is correct answer. Option agenda first statement வந்து correct. அடுத்து a huge image of Varaha avatar bore incarnation of Vishnu as he rescues goddess from the deep and chaotic waters sculpted on rock. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் மவுண்ட் அபு, வேற இட்ஸ் இன் உதயகிரி கேவ்ஸ்ல வந்துட்டு இருக்கு. அது எங்க இருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசில் வந்து இருக்கு. ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ராங். தேர்ட் வந்து பாருங்க, அர்ஜுனாஸ் பெனன்ஸ் டசன்ட் ஆஃப் கங்கா ஸ்கல்ப்டட். இது நம்ம ஒரு சில புக்ஸ்லையும் பார்த்துருப்போம், இந்த பிக்சராகவும் பார்த்துருப்போம். தென் இது பிவைக்யூலையும் அவங்க கேட்டிருக்காங்க. எஸ், இட்ஸ் மகாபலிபுரம், லைக் மாமல்லபுரம். அதுதான் வந்துட்டு இது கரெக்டான ஆன்சர். நம்ம பை சான்ஸ் புக்ஸ்லையும் எங்கேயாவது பார்த்துருக்கலாம், இல்லை அப்சர்வேஷன் இதுலேயும் வந்து பண்ணியிருக்கலாம். இதுக்கு ரைட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1 and 3. ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரிப்பிட்டேஷன் ஆஃப் அஜந்தா கேவ் வந்து பார்க்க முடியுது. தென் 2021 கேட்ட கொஸ்டின் வெரி இம்பார்ட்டன்ட். எகெயின் ரிப்பிட்டேஷன் ஆஃப் அஜந்தா கேவ். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட்? சரி, ஆப்ஷன் ஏ பாருங்க. அஜந்தா கேவ் லை இன் த கார்ஜ் ஆஃப் வாகோரா ரிவர். திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர்ஸ். நீங்கள் வந்து பிவைக்கு பண்ணிட்டு போயிருந்தோம், நம்ம அதில் பேசிக் ஒரு ஒர்க் பண்ணிட்டு போயிருந்தோம் அப்படின்னா இது வந்து வெரி சிம்பிள் கொஸ்டின்ஸ். சரிங்களா? பட் ஒர்க் பண்ணலாமல் போனோம் அப்படின்ற போது நமக்கு இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ சாஞ்சி ஸ்தூபா லைஸ் இன் கார்ஜ் ஆஃப் ராங் ஆன்சர். இட்ஸ் நாட் சாம்பல் ரிவர். பாண்டுலேனா கேவ் இதுவும் ராங் ஆன்சர். அமராவதி இதுவும் ராங் ஆன்சர். ஓகேங்களா? பட் நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா பார்த்தீங்களா, அந்த சாஞ்சி ஸ்தூபா வந்துட்டு ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். எகெயின் ரெஃப்ளெக்ட் ரிப்பீட் ஆயிருக்கு. பட் ரிவர் வந்து தப்பு. தென் அமராவதி ஸ்தூபா. அப்போ இனிமேல் அமராவதி ஸ்தூபாவை பற்றி எங்கே இருக்கு, அதில் என்ன வந்து யூனிக் திங்ஸ் இருக்கு, யார் பீரியட்ல வந்து அதை பில்ட் பண்ணது, அந்த மாதிரி நம்ம போய் படிச்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. தென் அதே மாதிரி சாஞ்சி ஸ்தூபாவும் அதே மாதிரி தான் எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ் வந்து படிச்சு வச்சுக்கணும். ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி நம்ம போன பிவைக்கு யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஆங்கிளில் படிச்சு வச்சிருந்தோம் அப்படின்னா இந்த கொஸ்டினோட அப்படின்னு வெரி ஈஸி ஃபார் அஸ். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வர்ற வீடியோஸ்ல வந்துட்டு நம்ம அசோகா அந்த லிட்ரேச்சர் அண்டு ரிமைனிங் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இதோட இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்ட்ல வந்துட்டு மற்ற நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.